ஐயா நாங்களாம் உங்க கூட இருக்கணும்னு சொல்றதை விட்டுட்டு உடனடியாக உள்துறை செயலிழந்து விட்டது, உள்துறை அமைச்சா பதவி வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லி திருமாவளவன் வந்து வெட்கக்கேடான ஒரு ஆள் பேசுறாரு. சீமான் வந்து இன்னைக்கு நேற்று வந்து பேசுறாரு. ஓட்டு பிச்சை கேட்குற நீங்க, மதம் பார்க்காம கேட்குற நீங்க, ஜாதி பார்க்காம கேட்குற நீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வீடு வீடாக போய் கேட்குற நீங்க, அரசியலுக்கு வந்து போது வந்து நடுநிலையாக தானே இருக்கும். கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வடிச்சிச்சின்னு சொல்லி வந்து நீ முதலமைச்சருக்கு கொடை பிடிச்சி வந்தானே நீ, ஏன் அப்போ உளவுத்துறை வந்து செயலிழந்து போலியா? அப்போ முதலமைச்சர் பதவி விலகு ஏன் சொல்லலை? இன்னைக்கு காஷ்மீரில் நடந்த முழுக்க வந்து காக போட்டால் துரோகிகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த துரோகிகள் இலவசமாக கொடுத்து காப்பாற்றின பிரைம் மினிஸ்டர், பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண பிரைம் மினிஸ்டர், அவரா வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களை வந்து 30-40 கோடி மக்களை சாவடிச்சிருவாரு. தன் பயணத்தை ரத்து செய்து உடனடியாக அவங்க வீட்டுக்கும் போவோம். அதே ஏர்போர்ட்டில் உட்காந்து உளவுத்துறையிலேருந்து ராலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு உடனடியாக அங்கேருந்தே வந்து அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லி, ஏன்னா என் நாட்டு மக்கள் என் மக்கள் மேலே கையை வச்சவன ஒருத்தனை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட போகாமல் வந்து இரவு பகலாக வேலை செஞ்சவருக்கு அவருக்காக நீங்கள் சொல்லி பாடம் எடுக்கிறீங்க, கேடு கட்டவங்களே. காஷ்மீரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பல்காம்ன்ற பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடைபெற்றுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியா தரப்புலேருந்து எந்த மாதிரி நடவடிக்கை வந்துட்டு மேற்கொண்டுட்டு இருக்காங்க சார்? நான் அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நரசிம்மராவ் ஆட்சி பீரியடுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு தொடர் குண்டு வெடிப்பு நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இறந்தாங்க காங்கிரஸ் பீரியடில். இதற்கு நரசிம்மராவ் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அந்த தீவிரவாதிகள் மேலே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய் பீரியடில் வந்து ஒன்று நடந்தது, பார்லிமெண்ட் ஒரு இதில் வந்து அதுக்கு வாஜ்பாய் என்ன நடவடிக்கை எடுத்தார் வந்து நீங்களாம் தேடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மும்பையில் வந்து பார்ப்போம்னா இதே மன்மோகன் சிங் பீரியடில் கூட வந்து அவரை தூக்கில் கூட போட்டாங்க, எவ்வளோ வருஷம் வச்சு போட்டாங்க, அது கசாப்புன்னா அவர் பேரில். ஆனால் அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்களா பாகிஸ்தானை, வார் வந்துடுச்சா? ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களே நிறைய பேர், மோடி என்ன பண்ணுறாரு, மோடி என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. மோடி என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற வந்து ஒரு அங்கமாக இருக்கிற காஷ்மீரில் ஒரு புடி மண்ணை கூட வந்து நம்மளால் வந்து வாங்க முடியாது, நம்ம தேச கொடியை பறக்க முடியாத இருந்த அவல நிலையை இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த இடத்துல நம்ம தேசிய கொடியை பறக்க விட்டார். இன்றைக்கி வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் புகழமாக இருந்த ஜம்மு காஷ்மீரை வந்து அமைதி மாநிலமாக கொண்டு வந்தாங்க. அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் மூல செலவு பண்ணவங்களாம் தடுத்தார், வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் கொண்டு வந்து வர முயற்சி பண்ணின்னு இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இது காஷ்மீரில் வந்து 370 நீக்கினார். இன்றைக்கி நீக்கினதால் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் காஷ்மீர் மண்ணை வாங்க முடியும்னு சொல்லி நிலைநாட்டினார். இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா இஸ்ரேல் ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், இன்றைக்கி வந்து பங்களாதேஷ் ஆகட்டும், இன்னைக்கு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வந்து என்னென்னா இந்த பல்காம் இந்த தீவிரவாத செயலுக்கு மிகுந்த பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது கூட நம்ம நாட்டில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களும் அமைப்புகளும் என்ன பண்ணாங்கன்னா வந்து மோடிக்கு ஆதரவாக நின்று தேசத்துக்கு பக்கம் நின்றார். இதுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இஸ்லாமிய போர்வையில் எவன் பண்ணாலும் அவன் பயங்கரவாதி தான், நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு வந்து அந்த இடத்துல நிற்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது பாருங்கள். ஆக மொத்தத்தில் பிரைம் மினிஸ்டருடைய வந்து எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்கும்போது இதுதான் நாங்கள் ஒரு ஜனநாயக நாடு. எல்லா நாடும் வந்து நம்ம பக்க பலமாக இருக்கும்போது, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறத மட்டும் பார்க்க போனோன்னா என்ன பண்ணானுங்கன்னா அரசியல் பண்ணானுங்க. ஐயா நாங்களாம் அவங்க கூட இருக்கணும்னு சொல்கிறத விட்டுட்டு உடனடியாக உள்துறை செயலிழந்து விட்டது, உள்துறை அமைச்சா பதவி வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லி திருமாவளவன் வந்து வெட்கக்கேடான ஒரு ஆள் பேசுகிறாரு. சீமான் வந்து இன்னைக்கு நேற்று வந்து பேசுகிறாரு. இனி இந்த மாதிரி வந்து சிந்து நதியை வந்து இருக்குன்றதால பாகிஸ்தான் 30 கோடி 40 கோடி மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதி 1-2 டெரரிஸ்ட் பண்ணதால் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேச சீமான் அவர்களுக்கும் நான் வந்து திருமாவளவன் கேட்குறேன். நிச்சயமாக, ஏன்னா அதற்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற முதலமைச்சர் யார்? இந்தியா கூட்டணியை சேர்ந்த ஒரு ஆள் இருக்கிறதால அவருக்கு இதில் பொறுப்பு இல்லையா? இத்தனை நாள் கழிச்சு நேற்று அவர் சொல்கிறாரு, சுற்றுலா வந்த பயணிகளை பத்திரமா மீட்டுக்கு வந்து அவங்கள மறுபடியும் திரும்பி சேர்க்குற பொறுப்பு என் பொறுப்பு. அதை நான் தவிர்த்து நான் அதுலேருந்து வந்து இதாகிட்டேன், அவங்கள நான் வந்து பாதுகாப்பாக அனுப்ப முடியாத அவல நிலைக்கு உள்ளாகிட்டேன், நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற சீமான் வந்து இங்கே இருக்கிற திருமாவளவன் கேட்குறேன், நீ சரியான ஆம்பளையாண்டா, ஒரு அரசியல்வாதி தானே, அரசியல்வாதி ஆனால் எல்லாருக்கும் பொதுவானவன். ஓட்டு பிச்சை கேட்குற நீங்கள், மதம் பார்க்காம கேட்குற நீங்கள், ஜாதி பார்க்காம கேட்குற நீங்கள்,
எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வீடு வீடாக போய் கேட்குற நீங்கள் அரசியலுக்கு வந்து போது வந்து நடுநிலையாக தானே இருக்கணும். கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வெடிச்சிச்சின்னு சொல்லி வந்து நீ முதலமைச்சருக்கு கொடை பிடிச்சவன் தானே நீ? ஏன் அப்போ உளவுத்துறை வந்து செயலிழந்து போலியா? அப்போ முதலமைச்சர் பதவி விலகுன்னு ஏன் சொல்லலை? வேங்கை வயலில் வந்து மலத்தை கலந்தாங்க, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து சொல்லும் போது வந்து அப்போ உளவுத்துறை வந்து செயலிழந்து போயிடுச்சு, முதலமைச்சர் பதவி விலகுன்னு வந்து ஏன் சொல்லலை? தயவுசெய்து குறிச்சி ஆகட்டும், இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எத்தனை பேர் சாராயம் குடிச்சாங்க, செத்தானுங்க. அப்போ அவங்க தமிழ்நாட்டு உளவுத்துறை வந்து என்ன தூங்குதா? சட்டத்தை காவல்துறை தன் கைக்குள் வச்சிருக்க முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லத்துக்கு உனக்கு துணிச்சல் இல்லையா? இன்னைக்கு வேர்ல்டு மாஃபியா பார்க்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு திமுக சேர்ந்த ஒரு கட்சியில் சேர்ந்த ஒருத்தன் வந்து ஜாஃபர் சாதிக்னு சொல்லி இன்னைக்கு ட்ரக்ஸில் வந்து மாட்டானே, அப்போ அவங்க உளவுத்துறை தூங்கலையா? அப்போ அவங்க முதலமைச்சரை நீ பதவி விலகுன்னு ஏன் சொல்லலை? கோயம்புத்தூரில் நடந்த பாம்பு பிளாஸ்டில் வந்து நடக்கும்போது அப்போ ஏன் வந்து முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லலை? நான் வந்து திருமாவளவனை வந்து நான் பார்த்து வந்து கேட்குறேன், என்ன பண்ணீங்க? எதில் அரசியல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வந்து நீங்கள் கேட்குறதுல நான் சொல்கிறேன். அதாவது விசா ரத்து, பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறணும், பாகிஸ்தானில் இருக்கிற கவுன்சிலேட் வந்து மூடப்படும். இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் வாகா எல்லை மூடப்பட்டது. 140 கோடி மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பிரதமர் கையில் இருக்கும் போது நரசிம்மராவ் பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னு தேடி பாருங்க. நான் சொல்றதோட வாஜ்பாய் பீரியட்ல என்ன பண்ணாருன்னு வந்து நீங்க தேடி பாருங்க. கார்கில் அட்டாக் மறந்துடாதீங்க. அதே வந்து மன்மோகன் சிங் பீரியட்ல என்ன பண்ணாங்க? யார் அடிமைப்பட்டு இருந்தாங்க? யார் சைனாக்கு ஆதரவு வந்தாங்க? எந்த அரசியல்வாதி சைனா கூட வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான்? யார் மூலமா இன்னைக்கு பயங்கரவாதம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது? இன்னைக்கு காஷ்மீரில் நடந்த முழுக்க வந்து போனால் துரோகிகள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த துரோகிகள். இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு வந்து காஷ்மீரில் 10 ஆதரவு கொடுத்தவங்க வீட்டையை வந்து இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, முதல்ல எனக்கு விரோதி யாருன்னு தெரியும், ஆனால் துரோகியை கண்டுபிடிச்சி அவனை அழிக்காம விட மாட்டேன்னு தான் சொன்னார். அந்த வார்த்தையிலேயே இங்கே இருக்கிறவங்களாம் கதி கலங்கி போச்சு. இன்னைக்கு நான் கேட்குறேன், சிந்து நதி நான் இன்றைக்கும் கேட்குறேன், என் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணார்னா, இன்னைக்கு வந்து கொரோனா டைமில் வந்து உயிரை காப்பாற்றின ஒரு பிரைம் மினிஸ்டர், இலவசமாக கொடுத்து காப்பாற்றின பிரைம் மினிஸ்டர், பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ண பிரைம் மினிஸ்டர், அவராக வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களை வந்து 30-40 கோடி மக்களை சாவடிச்சிருவார். இது ஏன் ஒன்றா அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்த ஒரு மிரட்டல். ஆனால் அதுக்கு வந்து ஏன் ஒன்றா அப்பாவி மக்களை வந்து ஒருபோதும் அவர் பலிகளாக்க மாட்டார். வாழ வச்சு பழக்கப்பட்டுதான் நம்ம பிரதமர். அழிக்கிறதுக்கு அவர் வந்து எதுக்கும் இதை உதாரணமாக இருந்ததில்லை. அதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போனவன் காங்கிரஸ். அலறுவான், பயப்படுவான், நடுங்குவான். ஆனால் பயங்கரவாதியை துணிச்சலாக வந்து எதிர்கொள்கிறவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய மண்ணு இன்னைக்கு உண்மையாலுமே இந்த காஷ்மீரில் நடந்தது வந்து தீவிரவாத தாக்கல் கிடையாது, இந்து முஸ்லீம்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக நடத்தப்பட்ட சதி. அதற்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகளும் சில பயங்கரவாதிகளும் இதுக்கு உறுதுணை. இஸ்லாமிய போர்வையில் இருக்கிற சில பயங்கரவாதிக்கும் இதில் தொடர்பு இருக்குது. ஆனால் இறைவன் அருளால் அது வந்து தோற்கடிக்கப்பட்டது. இல்லைனா இன்னும் பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு கலவரத்தை. ஏன்னா அமைதி பூங்கா காஷ்மீர் இன்னைக்கு எங்கேயும் அடிக்கல, காஷ்மீரில் வந்து கால வச்சான். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வந்து இன்னைக்கு பிரதமர் பக்கம் நின்ற உடனே இன்னைக்கு வந்து ஆளுங்க எதிர்கட்சியாக இருக்கிற அத்தனை பேரும் பயம் நடுங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ஒரு எம்எல்ஏ வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறதால மக்கள் செருப்பாலச்சு அவனை கொண்டு வந்தாங்க. இதுதாங்க பாரத தேசம், இதுதாங்க ஒற்றுமை, இதுதாங்க மத நல்லிணக்கம். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்க சீமானம் வந்து இந்த திருமாவளவன் பண்ணுற ஒரு அரசியல் நாடகம் இருக்குது பார்த்தீங்களா, கேவலமான நாடகம். அங்கேருந்து வந்த ஒரு உடலுக்கு அஞ்சலி செலுத்து கூட வக்கில்லாதவங்க நம்ம முதலமைச்சர், துணை முதலமைச்சர். எங்கே எத்தனை அமைச்சர்கள் அந்த உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க? இதுவாங்க தேசப்பற்று? கேடு கட்டவனுங்க இங்கே இருக்கிறவனுங்களாம். தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். இதற்கு எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்லுவானுங்களா இங்கே இருக்கிறவனுங்களா? எதில் அரசியல் பண்ணுறாங்க? ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க, ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க. இந்து கடவுளை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க, இங்கே இறைவனை அல்லாஹ்வை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க, இங்கே இயேசுநாதரை கொச்சப்படுத்தி பேசுகிறானுங்க. இது எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு கட்சியானா திமுக என்ற திராவிட கட்சி. மக்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் தகுந்த பாடத்தை புகுத்தணும். அங்கே 28 பேர் அந்த மரணத்துக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் நியாயத்தை வழங்குவார், அதுக்கு நீதியும் வழங்குவார். இன்றைக்கி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபருடைய மனைவி கிட்ட வந்து அவன் புருஷனை கண்ணுக்கு முன்னாடியே கொல்லும் போது வந்து அவனை கொன்னுட்ட என்னையும் கொன்னுட்டு போன்னு சொல்கிற இடத்துல வந்து அவன் வந்து கேட்ட ஒரே விஷயம், போய் மோடிக்கிட்ட சொல்லுன்னாங்க. இவங்க மோடிக்கிட்ட சொல்லிட்டாங்க. மோடியை வந்து இன்றைக்கி இப்போ சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு மோடி தன் பயணத்தை ரத்து செய்து உடனடியாக வந்து வீட்டுக்கும் போவான். அதே ஏர்போர்ட்டில் உட்காந்து உளவுத்துறையிலேருந்து ராலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு உடனடியாக அங்கேருந்தே வந்து அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லி, ஏன்னா என் நாட்டு மக்கள் என் மக்கள் மேலே வந்து
கையை வச்சவனை ஒருத்தனை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட போகாமல் வந்து இரவு பகலாக வேலை செஞ்சவருக்கு அவருக்கா நீங்கள் சொல்லி பாடம் எடுக்கிறீங்க? கேடு கட்டவங்களே, 1-2 சீட்டுக்காக வந்து காலில் மண்டிடுற நீங்கள் எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லைடா எவனுக்கும். ஊழல் பண்ணாதவன், மக்களை நேசிக்கிறவன், தைரியம் உள்ளவன் தான்டா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நிமிர்ந்து கேட்கக்கூடிய தைரியம். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதாடா? ஓநாய்களே, வெறி நரிகளே, நாய்களே, உங்களெல்லாம் எவனுமே வந்து துணிச்சல் இல்லைடா. உண்மையாலுமே சொல்கிறேன், உங்கள் இந்த தேசப்பற்று கொஞ்சமாவது உங்கள் மனசில் இருந்ததுன்னா நாங்களும் உங்கள் கூட இருக்கிறோம், பிரைம் மினிஸ்டர் அவர்களே என்று குரல் கொடுங்கடா. பரதேசிங்களா.